பேரை வந்து நீதிமன்றம் மிக சரியான ஒரு வார்த்தை சொல்லுது, மேன் மேட் டிசாஸ்டர்ங்குது. சரியா? இதுக்கு முன்னாடி விமன் மேட் டிசாஸ்டர் ஒன்று சென்னையில் நடந்துச்சு. அதுக்கு நம்மகிட்ட ஆதாரம் இல்லை. சரியா? ஒரே ராத்திரியில் தண்ணியை திறந்து விட்டாங்க, ஒரு செயற்கையான ஒரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அது விமன் மேட் டிசாஸ்டர் அது. ஆனால் இது வந்து ஆதாரபூர்வமாக மேன்மேட் டிசாஸ்டர், ஒரு மனுஷன் ஏற்படுத்தினது வந்து. அப்படிங்கிறது அந்த கோர்ட்டுடைய மொத்த சாராம்சத்துலேயே நான் அதைத்தான் ரொம்ப முக்கியமானது பார்க்குறேன். அது வந்து வரலாற்றில் பதிந்து போன தீரா கரை உங்கள் மேலே இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது பழிங்கிறீங்க. விஜய் என்ன சொல்கிறாரு, அது பழிங்கிறது. அது பழி இல்லை, அது கரை. நீங்கள் அறியாமல் செஞ்சது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் செஞ்சது இல்லையா? போய் ராத்திரி 7 மணிக்கு கிளம்பி போகலாமா நீங்க? நான் என்ன சொல்கிறேன், இவரை விட்டுவிட்டு, விஜய் தான் அங்கே ஆஃபீஸில் இருக்கேன்னு இருக்காரு, அவரை விட்டுறணும். விட்டுட்டு அவர் கூட இதுக்கெல்லாம் துணையாக இருந்தால் இவருங்க ஒவ்வொருத்தனையாக பின்னாடி ரிவர்ஸில் பிடிச்சிக்கிட்டே வரணும். ஒரு நடி அந்த கட்சியில் சவுந்தரராஜாவோ என்னமோ பேர், மத்தியானம் 1 மணிக்கு கரூரில் மொட்டை மாடியில் ஏறி நின்றுக்கிட்டு வந்துடுவார் தளபதி, இப்போ இன்னும் 1 ஹவரில் வந்துடுவார், எல்லோரும் பத்திரமா இருங்க, நம்ம சகோதரிகளெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க, சரியா, தண்ணியெல்லாம் நிறைய குடிங்க. சரி, இது எல்லாமே ஒரு மேலேருந்து அருள் ஆசி வழங்குறாருங்க. மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு இப்போ தண்ணி குடிக்கணும், எங்கே குடிப்பாங்க? நீங்கள் தான் கொடுக்கணும். பத்திரமா பார்த்துக்கணும், நீங்கள் இறங்கி பத்திரமா பார்த்துக்குங்க. உங்கள் தொண்டரணி இருந்துச்சுல்ல, இறங்கி கொடுத்த விலங்க மேலே மொட்டை மாடில் நின்று பேசுகிறாருங்க. அவர் எல்லோரும் வந்துடுவார். இப்போ மத்தியானம் 1 மணிக்கு சொல்கிறாரு, 1 ஹவரில் வந்துடுவார் அவருன்னு. 1 ஹவரில் வந்தார் அவர்? நீங்கள் எத்தனை மணிக்கு பேசுறீங்க? வெளிச்சமாக பேசுகிறீங்க, 4 மணிக்கு கூட பேசியிருப்பீங்க. 1 ஹவரில் 5 மணிக்கு வந்தார் அவர்? சும்மா தேவையில்லாமல் அந்த க்ரௌடுக்கு நம்பிக்கையை கொடுத்து நிற்க வச்சு நல்லா தண்ணி குடிச்சுக்குங்க. எங்கே குடிப்பாங்க? தண்ணி இல்லை. எல்லாரையும் சகோதரியெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி மொட்டை மாடில் நீங்கள் நாங்கள் பல பேரை பால்கனியில் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக இப்போ பால்கனி ஏறி இருக்கீங்க. எல்லாரையும் மேலே இருந்தால் பார்ப்பாங்க, அவன் கீழே கூட பக்கத்துலேருந்து பார்க்கவே மாட்டான் யாரையுமே. தலைவனில் தொடங்கி கடைசி ஆள் வரைக்கும் எல்லாம் மேலே இருந்து நீங்கள் எல்லாம் உங்களை நல்லா பார்த்துக்குங்களாம். அவங்கள பார்த்துக்குவோம்.